குழந்தைய வீட்டில் விட்டு வந்தால் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா யாரோ தள்ளி விட்டுட்டு அடிபட்டுருச்சுங்க. இங்கே பாருங்கள், நான் கடையில் இருக்கிறேனே வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பான்னு பார்த்தா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தானா. கை காமி, கையை காமி. இங்கே பாருங்கள் அடி. வாயை காமி. இங்கே பாருங்கள் வாயாண்ட. அந்த கையை காமி. இங்கே பாருங்கள் கையாண்ட. இந்த காலை காமி. இங்கே பாருங்கள் எத்தனை இடத்துல அடி. இவன் வீட்டில் சும்மா உக்காந்தானா இந்த அளவுக்கு வந்திருக்குமா? ஏதோ ஒரு பையன் தான் தள்ளி விட்டுருக்குறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், பையன்லாம் தள்ளல, பொய், நீ தான் ஊந்தன்னு சொன்னது பொய். அம்மா சொல்கிற பேச்சு குழந்தைங்க கேட்டால் இந்த அளவுக்கு வருமா? இவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான். இவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணிகிட்ருப்பான். அதனால தான் கையில் காலில் எல்லாத்துலேயும் அடிபட்டு வந்திருக்கிறான். 4 நாள் ஸ்கூலுக்கு போனால் 5ஆம் நாள் லீவ் போட்டுடுறான். என்ன தான் இவனை பண்ணுறதுன்னு தெரியல. நான் லீவ் போட சொன்னேன். இவன் எதுக்கு இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறான் தெரியுங்களா? இவங்க டீச்சர்ஸ்லாம் பார்ப்பாங்கல்ல, அடிங்க பார்த்தாங்கன்னா. ஏன்னா இவன் செம்ம வாளுங்க. இவன் டிக்கு அடங்காத பசங்களுக்கு வெளியில் இப்படி தான் அடிபட்டு வருவாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டு ஒழுக்கமாக அடுக்க ஒடுக்கமாக இருந்தால் எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஆமாம் ஆமாம், பார்த்தீங்களா? வாய் பாருங்க. அப்பா அம்மா பேச்சு கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மா அப்பா பேச்சு யாரெல்லாம் கேட்கலையோ அவங்களுக்கு விபத்தில் தான் போய் முடியும். உனக்கு பேசாமல் நான் ஸ்கூலுக்கு தேர்த்தி விடணும். ஸ்கூலில் கொடுக்குற நோட் புக்குங்கெல்லாம் இவருக்கு படிக்கிறதுக்கு யோகிதை இல்லை. அதனால் 5 ரூபா 6 ரூபா கொடுத்து சும்மா கட்டி இந்த நோட்டுங்க எடுத்துக்கின்னு இதேமாரி தான் இவன் படுத்துட்ருக்கான். இப்போ வீடியோ என்னை போடாதேன்னு சொல்லிட்டு சொன்னான். எதுக்குன்னா ஹெச்எம் அம்மாவும் பார்ப்பாங்கல்ல, அப்புறம் ஸ்கூல் மிஸ்ஸுங்கெல்லாம் பார்ப்பாங்கல்ல, வந்தானா செம்ம அடிங்க இவனை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து ரெடி ஆகன உடனே என்ன பண்ணுவாங்க, ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுன்னு போவாங்க. இவனுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆனால் எனக்கு ஷூ சாக்ஸ் வேண்டாம், எனக்கு கால் வலிக்குது, கால் எரியுதுன்னு சொல்லுவான். ஒன்றுவா சமையல் பண்ணுவோம், ஒன்றுவா தான் நான் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் இவன் சொல்கிறதுனா சாப்பிட்டுட்டு வருவான், எனக்கு பசி எடுக்கலன்னுவான். கொஞ்ச நேரம் வந்த உடனே வீட்டுக்கு போய் ஆட்டம் போடணுன்றதுக்காக கடையில் உட்கார மாட்டான். எனக்கு இப்பயே பசி இருக்குது, கூட்டிகிட்டு போனான். ஆனால் வீட்டுக்கு போனால் சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்ட பையன் இவன். ஆனால் பாவமாக உட்காந்துக்கிறானே. இந்த நோட்டு இப்போ வேஸ்ட்டு. 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறான். இப்போ அவங்க அப்பா இருந்தாருன்னா பார்த்தாருன்னா செம்ம அடிப்பார். இந்த எதுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன், உனக்கு என்னத்துக்கு இது தேவையானு. ஆமாம்மா சரி. இது துரை, இவர் கணக்கு மாஸ்டர், இவர் கணக்கு எழுத போகிறாரு ஸ்கூலில்.